அண்ணன் ஆண்டி சேகர் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன்னா கடந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் இந்த பெரம்பூர் தொகுதிக்கு அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த தைரியத்துல அந்த உரிமையோடு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்களா? 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். 226 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கணேசபுரம் மேம்பால பணிகள் இன்னைக்கு முடிகிற நிலைமையில இருக்கு. உங்களுக்கு தெரியும். அந்த மேம்பால பணிகள்லாம் இங்க கொண்டு வந்தது, அந்த திட்டம் இங்க நடந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொங்கையூர் குப்பை கிடங்குல பயோமைனிங் முறையில கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு. இந்து, கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமுதாயங்களுக்கு தலா 3 ஏக்கர்னு மொத்தம் 9 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்ணதாசன் நகர், முல்லை நகர் பஸ் ஸ்டாண்டுகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புனரமைப்பு நடந்துட்டு இருக்கு. EH ரோட்ல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புது ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்கிறாரு உங்க சட்டமன்ற உறுப்பினர். 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல MKB நகர்ல ஒரு புதிய திருமண மண்டபம். 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கேப்டன் காட்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், வியாசர்பாடி கால்வாய் ஆகியவற்றுக்கெல்லாம் இன்னைக்கு வெள்ள தடுப்பு சுவர் கட்டி கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு மீண்டும் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பெரம்பூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? இன்னைக்கு பல பேர் கனவு காண்டுட்டு இந்த பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலான்னு சிலர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வர்ற 23ஆம் தேதி சரியான பதிலடி கொடுப்பீங்களா? ஆனா ஆர் டி சேகர் அவர்களை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். கலைஞர் காலத்திலேயே இங்க மாவட்ட கழக செயலராக சிறப்பாக கழக பணி ஆற்றியவர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். அதை விட எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இப்போ இளைஞரணியினுடைய செயலாளர். நான் இளைஞரணி செயலர் ஆகும் போது எனக்கு துணை செயலாளராக இருந்து என்னை வழி நடத்தியவர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். என்னோட கூட பிறக்காத ஒரு அண்ணனுக்கு வாக்கு கேட்டு உரிமையோடு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் போட்டோ காட்டுறேன். 5 நிமிஷம் 20 நாளா அந்த போட்டோ தானே காட்டிக்கிட்டு இருக்கேன். காட்டுறேன். இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு வாக்காளர் பெருமக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், நேரடியா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் அண்ணன் ஆர் டி சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி இன்னைக்கு வந்திருக்கு. வெறும் அட்டை கத்தி, பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், ஆனா வெறும் அட்டை.